ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த அழகான எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நார்மல் ஃப்ரேம் வச்சு த்ரெட் ஒர்க்கில் கொஞ்சம் சீக்வன்ஸோடு சேர்த்து கிராண்ட் லுக் வர மாதிரி ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அது நான் இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ அதில் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர், அதோட இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். ஒரு பாயிண்டில் நீடில் எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் பண்ணணும். நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் நீட்டாக நூலை எடுத்து விட்டு பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், நான் அந்த ஃபிங்கரில் பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். நூலை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா சிக்கல் இல்லாமல் பிசுறு இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பாருங்கள், நான் அந்த மாதிரி பக்கத்தில் வரும்போது தான் அந்த நூலை வந்து பிடிச்சு இழுக்கிறேன். அது வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பிசுறு இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். ஸோ எல்லாருமே சில்க் த்ரெட்டில் வந்து பண்ணுறப்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரொசீஜர் படி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசுறு இல்லாமல் ஈஸியாக பண்ண முடியும். நான் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே இருக்கிற செயின்குள்ளேருந்து அடுத்தடுத்த செயின் சின்ன சின்ன ஸ்டிச்சஸாக போட்டால் நம்ம ஆரி ஒர்க்கில் பண்ணுற அதே லுக் கிடைக்கும். நான் கொஞ்சம் போல்டாக நல்லா திக்காக தெரியணுங்கிறதுக்காக 4 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2 ஸ்ட்ராண்ட்ஸும் எடுத்து பண்ணலாம். நான் இப்போ 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற செயின்குள்ளேருந்து அடுத்த செயின். ஸோ ஊசி மேலே வரணும், நூல் கீழே இருக்கணும். ஸோ அப்போ அழகாக ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி அந்த அவுட்லைன் ஃபுல்லாக பண்ணிக்கணும். நீங்கள் அவுட்லைன் டெய்லர்கிட்ட மார்க் பண்ணி வாங்கிக்கலாம். நமக்கு மார்க்கிங் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நான் இதில் ரொம்ப பெருசாக ஒன்றும் வரையலை. அப்படியே அவுட்லைன்லேருந்தே அப்படி அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணுறேன். இதே மாதிரி தான் பேக் நெக்கில் பண்ணணும். ஸ்லீவ்ஸ்லேயும் இதே மாதிரி பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஸ்லீவ்ஸில் பண்ணுறப்ப. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த லைன் முடிச்சிட்டேன். அப்படியே அந்த லைனை லாக் பண்ணுற மாதிரி அந்த செயினை லாக் பண்ணிவிட்டு கீழே விட்டு ஊசியை பின்னாடி இந்த மாதிரி 2-3 நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா சில்க் த்ரெட்னால சீக்கிரம் அது வந்து நாட் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் 2-3 நாட் போட்டுட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லைன் பண்ணியாச்சு. இப்போ நான் அடுத்தது வந்து கோல்டன் கலர் த்ரெட்டில் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நீடிலில் கோர்த்துட்டு 8ஆக பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். அதை இப்படி கிராஸாக வைக்கும் போது 2ஆக டிவைட் ஆகும் பாருங்கள் அந்த கோடு. ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே இந்த நீடில் எடுக்கணும். அப்புறம் அந்த நூலை மேலே பிடிச்சிக்கிட்டு பிசுறு இல்லாமல் பண்ணணும். மேலே பிடிச்சிக்கிட்டு அகெயின் கீழேருந்து ரைட் சைடில் கீழேருந்து மேலே இந்த நீடில் எடுக்கணும். ஸோ இது வந்து டபுள் நாட், மோத்தி டாக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படி எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், பிசுறு இல்லாமல் நீட்டாக அந்த கிராஸ் லைன் கிடைக்கணும். அப்போ நூல் அப்படி கீழே வைக்கும்போது 2ஆக டிவைட் ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் கீழேருந்து மேலே இப்படி நூல் எடுக்கணும். மேலே பிடிச்சிக்கணும். அகைன் ரைட் சைடில் கீழேருந்து மேலே எடுக்கணும். அப்போ மேலே அழகாக ஒரு நாட், ஆல்ரெடி ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 2ஆவது நாட்டு. ஸோ இது டபுள் நாட் ஸ்டிச், மோத்தி டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பீட்ஸ் நம்ம வச்ச மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் கோல்டன் கலரில் பண்ணுறேன். பீட்ஸ் நம்ம அடுத்தடுத்து வச்சுருக்க லுக்கே கிடைக்கும் நமக்கு. ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணாமையே நம்ம ஒரு கிராண்டாக த்ரெட் ஒர்க்லேயே டிசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பார்டர் டிசைனில் நான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். டபுள் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ செயின் ஸ்டிச், டபுள் நாட் ஸ்டிச் இதுக்கெல்லாமே நான் டீட்டெயில் டுட்டோரியல் கொடுத்துருக்குறேன். நார்மல் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ் வந்து அதை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி நிறைய டிசைன் நம்ம ப்ளவுஸில் பண்ணலாம். நான் நிறைய டிசைன்ஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். நிறைய ப்ளவுசஸில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்லேயே பண்ணுற ஒர்க் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அது மாதிரி செஞ்சு எனக்கு வீடியோஸும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க.
இன்னும் வந்து அத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எப்படி பண்றது? அதுக்கு வந்து எப்படி ஒரு கைடன்ஸோட கத்துக்கிட்டு, அது எப்படி நம்ம ப்ளவுஸ்ல அப்ளை பண்றது? ப்ளவுஸ்ல டிசைன்ஸ் எப்படி வரையறது? மார்க் பண்றது? எல்லாமே டீட்டெயிலா கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, என்னோட அடுத்த பேட்ச் ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் வந்து நவம்பர் 10லேருந்து ஆரம்பிக்க போதுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயிலா ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் சொல்லிக் குடுத்து, அதோட டிசைன்ஸில அத எப்படி அப்ளை பண்றது? அந்த ப்ளவுஸ்ல எப்படி அத வந்து நம்ம வரைஞ்சு, அந்த டிசைன்ஸ எப்படி பண்றது? எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன். நெக்ஸ்ட் பேட்ச் நவம்பர் 10லேருந்து ஆரம்பிக்க போது. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தரேன். இது முடியும் போது பக்கத்திலேயே கீழ விட்டு லாக் பண்ணிறணும். ஸோ இது ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேரலலா அகைன் அதே மாதிரி ஒரு லைன் செயின் ஸ்டிச்ல பண்ணணும். ஸோ இது நீங்க கோடு போட்டுட்டும் பண்ணலாம். இல்ல ஃப்ரீ ஹேண்ட்ல அப்படியே அதுக்கு பேரலலாவே ஒரு லைன் பண்ணலாம். இது மாரி சின்ன சின்ன ஸ்டிச்சஸாவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாவே செயின் ஸ்டிச்ல பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஒரு பார்டர் டிசைன் கிடைச்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்து வந்து ஒரு 1 1/2 சென்டிமீட்டர் அளவுக்குள்ள சர்க்கிள் நான் வரையறேன். இதுக்கு நீங்க இந்த ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி வரையலாம். நெறைய ஸ்டென்சில்ஸ் கிடைக்குது. அந்த மாரி அத யூஸ் பண்ணி வரையலாம். இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட்ல கூட வரைஞ்சிக்கலாம். ஆனா ஒரே மாரி வரைஞ்சுக்கோங்க. ரொம்ப லேசா வரைஞ்சுக்கோங்க. ஆ இந்த மாரி ஃப்ரீ ஹேண்ட்ல கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நம்ம அடுத்தது பண்ண போறேன். ஸோ இது வந்து இந்த டிசைன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஸோ பேக் நெக் எல்லாமே நீங்க ஈஸியா பண்ணலாம். இப்ப நான் இத வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் கோல்டன் கலர் சீக்வென்ஸ் யூஸ் பண்ண போறேன். அதே மாதிரி 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் யூஸ் பண்ண போறேன். இப்போ இந்த சர்க்கிள 6ஆ நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல இந்த மாரி கீழ நடுவுல எடுத்துக்கிட்டு 3 தடவ நீடில்ல நூல சுத்திக்கோங்க. சுத்திட்டு நீடில்ல இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் சீக்வென்ஸ் கோல்டன் கலர் எடுத்துட்டு இந்த மாதிரி நீடில கீழ மெதுவா இழுத்துட்டீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இப்படி பாருங்க. நீடில் அப்படி எடுத்துட்டு 3 தடவை நீடில்ல சுத்திக்கோங்க. சுத்திட்டு ஒரு சீக்வென்ஸ் அதோட நீடில்ல கோர்த்துட்டு எந்த இடத்துல வேணுமோ அங்க கீழ வச்சுட்டு நீடில கீழ இழுக்கணும். மேல த்ரெட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா பிசிறு இல்லாம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா இழுக்கணும். அப்ப அந்த நாட் வந்து ரொம்ப அழகா நீட்டா நமக்கு கிடைக்கும். பிசிறு இல்லாம கிடைக்கும். நான் அதுக்கும் 8 ஸ்ட்ராண்ட்ஸ் நூல் எடுத்திருக்கிறேன். நீடில்ல 3 தடவை சுத்திட்டு ஒரு சீக்வென்ஸ் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி கீழே விட்டு நீடில் பாருங்க நான் கீழே இழுக்கிறேன். மேலே வந்து ஒரு ஹோல்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. அந்த நூலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிசிறு இல்லாத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக நாட்டை இழுக்கணும். ஒன்ஸ் நாட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நாட் நமக்கு டைட்டாக ஆறதுக்கு முன்னாடியே அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இந்த நாட் ஒர்க்கும் உங்களுக்கு டீட்டெயில் டுட்டோரியல் நான் கொடுக்குறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் ஒர்க் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ சில்க் த்ரெட்லேயும் நம்ம அழகாக ஒர்க் பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட்டில் இந்தமாரி சீக்வென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆரி ஒர்க்கில் இருக்கிற அதே லுக் நமக்கு கிடைக்கும். நல்லா கிராண்டாக ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி 6 பெட்டல்ஸ் வர மாதிரி பண்ணுறேன். ஸோ இது நம்ம நார்மல் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதுனால எந்த பக்கம்னாலும் அந்த டைரக்ஷன் நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீடில் இழுக்கணும், ரைட் ஹேண்ட் வச்சு யூஸ் பண்ணி அதை நம்ம நூல் அட்ஜஸ்ட் பண்ணி நாட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ நடுவில் பிளெயினாக ஒரு நாட், சீக்வன்ஸ் வைக்காமல் ஒரு நாட், அதுவும் 3 டைம்ஸ் நான் ரோல் பண்ணுறேன். ரோல் பண்ணிட்டு அதே இடத்துல உள்ளே விட்டு நாட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நூல் ஒரு ஹோல்டு வச்சுட்டு பக்கத்தில் வரும்போது தான் விடணும், பிசிறு இல்லையான்னு பார்த்துட்டு விடணும். ஸோ இது மாதிரி அந்த எல்லா சர்க்கிள்ஸும் நான் பண்ணுறேன். பின்னாடி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஆல்ரெடி உள்ள ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு நீங்கள் நாட் 2-3 நாட் போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து காம்பினேஷன் கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ஸோ அதுவும் சேம் இதே மெத்தடு தான். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவில் இது பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சர்க்கிள்ஸும் பண்ணணும். பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், கிராண்டாக இருக்கும். நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன்னாலும் பண்ணலாம். இது உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.